பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியா, நம்முடைய ஆராதனை கர்த்தரத்தில் உயரும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருமா ஒரு மனமா தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடட்டும். ஆண்டவரே, க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வரவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆராதிக்க ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியா ஆண்டவரே எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்த நோக்கம் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியில் இறங்கி எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று செபிக்கிறோம். செக்கினா மகிமையினால இந்த ஆலய கட்டடம் நிரப்பப்படட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே என்று சொல்லி 725 பாடலின் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். எழுந்தாரே, அல்லேலூயா, எழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே
நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்து கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்து கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திர
அதிரடி கொள்கின்றார். இன்னும் பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னும் பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் எழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்ற ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்ற ஜெய வீரர். மேலவாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். மேலவாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே, உற்சாகமா கரங்களை தட்டுவோமே. ஆமென். இந்த நாளில கூட தேவ சபையாய் சேர்ந்து நின்று தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தேவ சபையாய் என்ற பாடலை சேர்ந்து நாம் கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோம். சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து உணர்ந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து உணர்ந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. நிறைந்து விளங்கும் ஆராதனை. ஆத்மதீவில் யோவான் கண்ட ஆராதனை. பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதி கானங்கள்
ஓசை கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே, அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து புகழ்ந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து புகழ்ந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை, ஆராதனை துதிகானங்களால் நிறைந்த ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதிப்போம். அப்படியே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிப்போமே. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. ஆமென். எல்லாருமா சேர்ந்து அல்லேலூயா இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடி ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே அவர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே நாம் அவரை ஆராதிக்க போகிறோமே. அவர் மரணத்தை ஜெயிக்கவில்லை என்றால் நாம் இன்றைக்கு நின்று ஆராதிக்க முடியாது. ஆமென், ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசனா. அல்லேலூயா ஓசன்னா.
உயிரோடு எழுந்தவரே. இப்ப எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் செய்கிறோம். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி எஸ் அவர் உங்களை நேசித்தது, உங்களில் அன்பு கூர்ந்ததினால அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நானும் நேசிப்போமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிக்கிறோம். எல்லாரும் நீங்க ஆராதிக்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. தேவனே என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். பாடுங்க. என் தேவனே என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். அடுத்த வரி. என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மை ஆராதிக்கும். பாடுவோம். என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மை ஆராதிக்கும். என் தேவனே என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். தண்ணீர் வற்றினாலும் காகங்கள் ஆகாரம் மறுத்தாலும், கேரீத்தின் தண்ணீர் வற்றினாலும் காகங்கள் ஆகாரம் மறுத்தாலும், ஒரு சாரிவாத்தில் உன்னை நடத்திடுவார். தம் வசனத்தை நம்புவாயா? ஒரு சாரிவாத்தில் உன்னை நடத்திடுவார். தம் வசனத்தை நம்புவாயா? என் தேவனே என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். சக்தியாலும் அல்ல, சேனைகளின் கர்த்தரின் தூயாவியால்
பலத்தால் அல்ல, சக்தியாலும் அல்ல, சேனைகளின் கர்த்தரின் தூயாவியால் செய்வார் அதிசயங்கள். உந்தன் வாழ்நாள் எல்லாம் தம் வசனத்தை நம்புவாயா? செய்வார் அதிசயங்கள். உந்தன் வாழ்நாள் எல்லாம் உன் வசனத்தை நம்புவாயா? என் தேவனே, என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். பாருங்க, என் தேவனே, போற்றிடும். என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மை ஆராதிக்கும். என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்மை ஆராதிக்கும். என் தேவனே, என் இயேசுவே, என் உள்ளம் உம்மை போற்றிடும். என் உள்ளம் உம்மை போற்றிடும். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் இந்த சாட்சியை கர்த்தர் ஆண்டவரை அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்ய போகிறீர். பலத்தினால் அல்ல, சக்தியினால் அல்ல, சேனைகளின் கர்த்தருடைய தூய் ஆவியினால் நீர் செய்ய போகிறீர். உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக வந்து கொடுக்கும் காரியங்களை நீர் அங்கீகரிக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபமோ. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நினைவு கூறும்படியா உலகம் எங்கிலும் ஆண்டவரை உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி போற்றி கொண்டிருக்கிற இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஆண்டவரே பாடி துதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இப்போவும் எங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுத்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசிங்க. மத்தேயு. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணும். நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வசனம் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று உலகம் முழுவதும் இதை கொண்டாடி
மிக முக்கியமானதல்ல. இந்த இயேசு உயிர்த்தெழுந்தது தான் மிக முக்கியம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த கிறிஸ்தவமே இல்லை. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, அவர் சிலுவையில் மரிக்கும் போது, அவர் பாவம், பிசாசு, மாமிசத்தை சிலுவையில் அடித்து வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்வோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை இப்படி போராட்டத்திலேயே போய்கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க தான் ஆண்டவர் ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை வென்று நமக்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் சொல்றது, எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கணும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலத்த சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஆமென் சொல்லுவோம். சாட்சி சொன்னவர்கள் மீது பூரண கிருபை உண்டாயிற்று. இன்றைக்கு சபை சாட்சி இல்லாத ஒரு சபையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் சபைகள் செத்த சபையாக இருக்கிறது. கொஞ்சம் உயிர் இருந்தது, அதுவும் கூட அநேகருடைய சாட்சி கெட்ட வாழ்க்கையினால கிறிஸ்தவமே சாட்சியாய் இருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு, சபைக்கு, உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது, நீங்கள் பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். என்ன சாட்சி கொடுத்தார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் எல்லாருமே சாட்சி கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் 3.5 ஆண்டு அவரோடு கூட இருந்தார்கள், உண்டு உறங்கினார்கள், அவரோடு கூட ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்வதற்கு அவர்களை பயிற்றுவித்தார். அதனால தான் அவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் போதகர், குருவாய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு இந்த 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை உலகம் முழுவதும் அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்தியர்களாகிய நாம் மிகுந்த ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். இங்கிலாந்துக்கு கூட ரொம்ப லேட்டாக தான் போச்சு. ஆனால் இந்தியாவுக்கு முதல் நூற்றாண்டில், இயேசு மரித்த அந்த நூற்றாண்டிலேயே, அந்த 50களிலேயே தோமா இந்தியாவுக்கு வந்தார். அதனால் நாம் ரொம்ப ஸ்லாக்கியம் பெற்றவங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பட்டணம், ஒரு கிராமம் இருக்கிறது ராணிப்பேட்டை பக்கத்தில், ஏகாம்பூர் என்று, ஏகாம்பர நெல்லூர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் ஐடா ஸ்கடருடைய அப்பா ஜான் ஸ்கடர், அவர் அங்கே குதிரையில் போய் அந்த ஆற்று ஓரம் அந்த நிலத்தில் அவர் என்ன சேர் பரம்பு அடிக்கிறார், என்ன சேற்ற உழுது கொண்டிருக்கிறார். இவர் போய் அங்கே நின்று, ஐயா கொஞ்சம் வாங்க, நான் உன்னோட பேசணும்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ கொஞ்சம் இரு, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். அந்த மிஷனரி அந்த மரத்தில் அந்த குதிரையை கட்டி விட்டு அவர் முடித்து விட்டு வர வரைக்கும் அவர் காத்திருந்தார். அப்புறம் வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு அவர் சாப்பிட கொண்டு வந்த கஞ்சியோ கூடியோ எடுத்து அங்கே வச்சு, துரை சாப்பிட்றியான்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவரும் சொல்லி அவருடைய தொப்பியில் வாங்கி கூட குடிச்சிட்டு அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அந்த ஏகாம்பர நெல்லூர் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏகாம்பர நெல்லூரில் இருக்கிற ஜனங்க உலகம் முழுவதிலையும் பரவி இருக்கிறாங்க. பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ஏல் பல்கலைக்கழகத்திலையும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க டீச் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. பெங்களூர் பட்டணத்தில் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், கேத்தட்ரல், பிஷப் காட்டன், இந்த ஸ்கூல்லலாம் பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம்.
அந்த ராணிப்பேட்டிலேருந்து அப்படி நீங்கள் போகும்போது இருக்கும், ஆற்று ஓரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் குறைஞ்சது நான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு 160-70% பாஸ்டர்ஸு அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், யாரெல்லாம் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதனால் நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களை போல அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்க முடியாது. நாம் சாட்சிகளாய் புறப்பட்டு போக வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம், திடமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆண்டவருக்காக மரிக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அந்த 12 பேரும் அகால மரணம் அடைந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்தமாய் அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்து சாட்சி சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த 28வது அதிகாரத்தில் 2வது வசனம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நடுக்கம் உண்டாயிருச்சு. உலகம் முழுவதும் அந்த பகுதியில் ஒரு நடுக்கம் உண்டானது. தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இங்கே அதிகாலையில் ஓய்வு நாளில் அந்த மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். எப்போ? வாரத்தின் முதல் நாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது நாள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 28:6, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். நல்ல ஆமென் சொல்லணும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அவர் இங்கே இல்லை. இன்றைக்கும் அந்த சரித்திர சான்றாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று இன்றைக்கும் எருசலேமில் அந்த கல்லறை காலியாகவே இருக்கிறது. அந்த சிலுவை காலியாகவே இருக்கிறது. ஆமென். சில இடங்களில், சில சபைகளில் இயேசு கிறிஸ்து இன்னும் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்து வெற்றி சிறந்து பிசாசை முறியடித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்லுகிறது அந்த 6வது வசனம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். தற்செயலாய் நடந்ததல்ல. ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார், பல தடவை சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 9:22, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் நம்ப முடியலனாலையும் இவர் முன்னாலேயே சொல்லிட்டார். இவர் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டும். சபை சங்கம் தான் இயேசுவை தள்ளினார்கள். சபை சங்கம் தான், சனகிரிப்பு சங்கமும் அந்த பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். அவனை அகற்றும் என்று சொன்னார்கள். அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை பிலாத்து அவரை அந்த தீர்ப்பு சொல்லி இருக்கலாம். ஆனால் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னது அங்கே கூடி வந்த யூத கூட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலாத்து பல தடவை சொல்லுகிறான், இவரில் நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை. யூதாஸ் காரியத்தை சொல்கிறான், காட்டி கொடுத்து விட்டு அவன் யோசிக்கவில்லை,
அவருக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் என்று. ஏனென்றால் இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை 3.5 ஆண்டு அவரோடு கூட இருந்து பார்த்துருக்கிறார். அதனால் ஒரு நாளும் அவர் சாகிறதுக்கு போக மாட்டார் என்பதனால தான் கொஞ்சம் தைரியம். அதனால் கூலியை வாங்கிட்டு காட்டி கொடுத்தான். அவங்க மரண தண்டனை கொடுத்தார்கள் என்று சொன்ன உடனேயே அவன் அந்த காசை கொண்டு போய் அந்த ஆசார் இடத்துல மூப்பர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். எங்களுக்கு அது தெரியாது, இல்லை நான் குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொன்னான். அவங்க சொன்னாங்க, அது ஊம் பாடையா, we made a contract. According to the contract we paid the money. It is up to you to use it or to throw it. நீ அதை உபயோகப்படுத்துவியோ வீசி அறிவு எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே அவனால் செய்ய முடியல. அந்த குற்ற உணர்வு 3.5 ஆண்டு இயேசுவோடு கூட இருந்தான், உண்டு உறங்கினான். ஆண்டவர் தேவகுமாரன் என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். ஆனால் அவனால் இருக்கவே முடியல. ஏதோ ஒரு ஆசையினால் அவரை காட்டி கொடுத்து விட்டான். 30 காசுக்காக அவன் ஆசை, அந்த காசு, அந்த பண ஆசை, பொருள் ஆசை, அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அதே நேரத்தில் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசிகள் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. பிசாசு அவனுக்குள்ளே புகுந்ததுனால தான் அவன் காட்டி கொடுக்கவே போனான். அது வரைக்கும் போகலை. பிசாசு காட்டி கொடுக்க முடியாது, அவனுக்குள்ளே புகுந்ததுனால அவன் உடனேயே வாங்கிட்டு நீ செய்கிறத போய் சீக்கிரமாக செய்யின்னு சொல்லி அனுப்புகிறார் இயேசு. அவனுக்கு கொடுத்துட்டு நீ போப்பா, ஆண்டவருக்கு சோதனை. அவர் சொல்றார், இங்கே ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இஸ் ஆல் நோயிங் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் சொல்றாரு, அப்பா நீ போய் என்ன செய்யணுமோ போய் செய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பவும் அவன் உணர்வடையில், என்ன நான் செய்ய போகிறத இவ்வளவு துல்லியமாக சொல்கிறாரேன்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஏன்னா பிசாசு அவனை முற்றிலுமாய் ஆக்கிரமித்து விட்டது. பிசாசு நுழைஞ்சிச்சன்னா உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை பாடுதான். நீ நினச்சிக்கிடாத பெரிய சாதனை சாதித்து விட்டா என்று. இட்ஸ் நாட் அ அட்வென்ச்சர். You are not doing something that somebody cannot do it. மற்றவர் செய்யக்கூடாது நான் செய்துட்டேன்னு சொல்கிறது துணிச்சலோ அல்லது தைரியமோ, அது உன் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்காது, சாட்சியாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளை நீ எங்கே இருந்தாலும் சாட்சியாக இருக்க வேணும். அருமையான வாலிப பிள்ளைகள் ஓவர் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். வாலிப பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பிசாசுனுடைய கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்கள் தான் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பிசாசு உன்னை குறி வச்சிருக்கிறான், கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவருக்கு பயந்த போதும், வேற ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். ஆமென். ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். If at all you have surrendered your life to Christ, be careful, don't try to take it back. உன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டா அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு சோத்திரம். கொடுத்ததாகவே இருக்கட்டும். நீ எடுத்துட்டியன்னா உன் வாழ்க்கை யூதாஸ் காரியத்தை போல தான் இருக்கும். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். லூக்கா 24:7. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறை. ரொம்ப தெளிவா முன்னாலேயே ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார். அதனால இந்த சிலுவையின் மரணம் இயேசுவுக்கு தோல்வி அல்ல, இயேசு
சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தூங்குறோம் கொஞ்சம் விழிச்சு. சிலுவையின் மீது இயேசு வெற்றி சிறந்தான். பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. பிசாசை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள். ரொம்ப தெளிவா God always speaks crystal clear. கண்ணாடி see through. ஆண்டவர் பேசும்போது தெளிவா இருக்கும். You can see the other side. ஆமென் சொல்லுவோமா? மூன்றாம் நாள் எழுந்திருக்கவும். நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? My God is a God, is a mighty God. Amen. My God is so big. 48 வருஷத்துக்கு முன்னால் சண்டே ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் மறந்துடுச்சு. அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி அண்ட் சோதம். த ரிவர் சாஸ் எப்படி சொல்லுவீங்க? த ரிவர் சாஸ் 48 இயர்ஸ்க்கு முன்னால் பாடு. The mountains are his, the stars are his, and he worked too. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி என்ற ஆண்டவர் மிக mighty and strong. அவர் கிறிஸ்டல் கிளியரா மிக தெளிவா மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை இப்ப நினைச்சுக்கிடுங்க. I've already told you. You be reminded of that. Remember that. Whatever I said. ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ அங்க தேவதூதன் நின்று அந்த கல்லை புரட்டிட்டு தேடி கொண்டு போகிறவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அங்க 2 அம்மாமார் போனாங்க. மரியாளும் மற்ற மரியாளும். ஆமென். மரியாளும் மற்ற மரியாளும். மத்தேயு 28:1. அவங்க போகும்போது வேற ஒரு சுவிசேஷத்தில் அந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தோடு போறாங்க. பட் they did not, that didn't stop them. அதாவது அங்க கல்லறைக்கு பதமிடும்படியா தூப வர்க்க அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா போகும்போதே அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிருக்கிறாங்க. அதை நமக்காக யார் தள்ளுவாங்க? They didn't mind about it. God is going before us. Amen. உன் தடைகளை நீக்குகிறதுக்கு கர்த்தர் உனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அவங்க தயக்கத்தோடு தான் போறாங்க. 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஆனாலும் அந்த சந்தேகம், அந்த கல்லை புரட்டுவார் யாரும் இல்லை. யாராவது 2 பேரை கூட்டு போனோமா? இல்லை, அவங்க புரட்டு போயிட்டாங்க. அதிகாலையில் விடியற் காலத்தில் ஆண்டவருக்கு சோத்திரம். விடிந்து வருகையில் இருட்டா இருக்கும் போதே போயிட்டாங்க. அங்கே போனா ஆமேன் ஆமேன் சொல்லணும். தூங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னதான் தூங்குறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னதான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். ஏற்கனவே கல் புரட்டப்பட்டிருந்தது, தள்ளப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்க எதை சந்தேகப்பட்டு இது எப்படி ஆகும், இது யார் எனக்காக செய்வார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த தடை இப்போது புரட்டி தள்ளப்படுகிறது. உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு அங்க நற்செய்தி காத்திருக்கிறது. அந்த தேவதூதன் புரட்டி தள்ளிவிட்டு அந்த கல்லு மேல உட்கார்ந்து அவன் சொல்றான், நீங்க இயேசுவை தேடுகிறீர்கள். அவன் சொல்றான் ரொம்ப தெளிவா. ஆண்டவரும் தெளிவா பேசுறாரு. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ தூதனும் தெளிவா பேசுறான். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்க. நீ என்ன தேடுறது ஆண்டவருக்கு தெரியும். உன் வாயிலிருந்து சொல் பிரவாதத்துக்கு முன்பாகவே தூரத்தில் உன் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நல்ல கரங்களை தட்டி இப்போ தைரியப்படும்படியா அவர் நமக்காக ஒரு தூதனை அனுப்புவார். எல்லா தடைகளை நீக்குவார். கல்லை புரட்டி போடுவார். நாம இயேசுவை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம். அப்ப அவன் சொல்றான், அவர் இங்க இல்லை,
சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு அவர் சொல்லுகிறான், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். பார்த்துட்ட பிறகு வீட்டில் போய் உட்காந்துக்கிடாது. They are also busy women like you. அவங்களும் உங்களை மாதிரி ரொம்ப பிஸி ஆட்கள் தான். ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு தெளிவான செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறான். நீங்கள் சீக்கிரம் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போய் சொல்லுன்றாரு. எனக்கு இந்த ஆண்டவரை புரிஞ்சுக்கிடவே முடியல. ஆமேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. நீங்க போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் என்னத்துக்கு நாங்க போய் சொல்றது? எங்களை சொல்லுன்னு சொல்லிட்டீங்க, நாங்க போறதுக்கு முன்னால நீங்களே போயிடுவீங்க. அதுக்கு என்னத்துக்கு? ஆனாலும் நான் போறேன். I send you as a messenger. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். You are a messenger to go and tell the world that he is risen. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதற்காக ஆண்டவர் உங்களை முன்ன அனுப்புகிறார். இந்த சபை வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டு மூலையில் உட்கார்றதுக்கு அல்ல. நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே 2 பேரை சந்தித்து இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட போகிற நீங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். இஸ் ரிசன், இஸ் ரிசன். I never call it a Easter. I always tell Resurrection Sunday. Resurrected Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சான்றாக தேவதூதரும் கிறிஸ்துவும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். மேலும் தேவ தூதரால கல் புரட்டப்பட்டதையும் அவர் இறந்த அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது என்பதையும் ஆண்டவர் அவர்களை பார்க்க சொல்கிறார். நீங்கள் உள்ள பாருங்க, அவர் இங்கே இல்லை. அவர் வைத்த இடமும் காலியாக இருக்கிறது. இப்போ இவங்க யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஆண்டவருக்கு சோதனை. ஆனால் அங்கே போய் சொல்கிறாங்க, இயேசு அங்கே வராரு, அவங்கள சந்திக்கிறாரு. அவரை தோட்டக்காரன் என்று நினச்சி நீர் அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போனதுண்டா எங்களுக்கு சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு யாராவது இருக்கிறீங்களா? நீ சொல்லு, நான் போய் எடுத்துக்கிறேன். அதாவது அப்படி கேட்கும்போது அவர் அங்கே இல்லை, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே சீஷர்களுக்கு அந்த சனகரிப்பு சங்கம் சொல்கிறது, அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லை தெரில, எங்களுக்கு நாங்கள் தூங்கிட்டோம், கல்லறை காலியாக இருக்கிறது, இயேசு அங்கே இல்லை, வாங்கடா இந்த கொஞ்சம் காசு எல்லாம் 2 பேரை வச்சுக்க, போயிட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிரு, அவர் இல்லை உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லாத. என்ன சொல்லுங்க? யாரு? ஆமாம், அதை சொல்லுங்க தெளிவா. அவருடைய சீஷர்கள். அப்போ இதுலேயே தெரியுது, நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க. அங்கே காவல் காத்தவன் சாட்சியாக இருக்கிறான், அங்கே சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னவன் சாட்சியாக இருக்கிறான், காவலுக்கு வைத்தவன் சொல்கிறான் அவரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க சொல்லி காசு கொடுக்குறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நிச்சயம் அவரை காவல் பண்ண வைத்தவனே சொல்லுகிறான். என்ன சொல்லுங்க? அவங்க சொல்லி கொடுக்குறான் பாருங்க. பிசாசு பொய் சொல்லும்போது அவன் சொந்தத்தில் பொய் சொல்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ நம்ம பொய் சொல்கிறோமே. அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்
மத்தேயு 28:1, மார்க்கு 16:1, லூக்கா 24:1, யோவான் 20:1 எல்லா சுவிசேஷம் 4 சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சாட்சி ஒரு 3 குறிப்பை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். முதல்ல 28:1, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு தேவ தூதர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெண்களுக்கு இயேசு தோன்றிய விதம், காவலில் இருந்த எதிரிகளின் வாக்கு மூலம், கலிலேயாவில் உள்ள சீடர்கள் கிறிஸ்துவின் தோற்றம், அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை பணி, அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சாட்சியாக ஏற்படுத்தினார். அந்த பெண்கள் அவரை அந்த கல்லறையில் போய் இயேசுவை அவன் பதனிட வேண்டும் என்று போனார்கள். ஆனால் அங்கே அவர் இல்லை. தேவதூதன் சொல்லுகிறான், அந்த that message of the good news was told them by the angel of God. தேவனுடைய தேவ தூதன் தான், கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு என்னுடைய செய்தி, ஆண்டவர் என்னோடு கூட பலமாக ரொம்ப திடமாக பேசி கொண்டிருந்தது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற செய்தி. உலகத்திற்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய செய்தி. அதற்கு உங்களுக்கு சான்று, சரித்திர சான்று இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேமில் அந்த பட்டணத்தில் இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. கல் புரட்டப்பட்டது அங்கேயே தான் இருக்குது. இந்த புரட்டி வச்ச கல் அங்கே தான் இருக்கிறது. அதனால் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் தரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே, உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி ஆண்டவரே சொல்ல சொல்லி சொன்னீர். ஆண்டவரே, அவர்கள் முன்னால கலிலேயாவுக்கு என்னுடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு முன்னே நான் போவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஆண்டவரே தேவ தூதர்கள் சாட்சி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று காவல் காக்கிறவர் சாட்சி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று காவல் வைத்த அந்த சனகரிப்பு சங்கத்தின் மூப்பரும் ஆசாரியர்கள் சொன்னார்கள். அந்த கல்லறையை பார்க்க போன மரியாளும் மற்ற மரியாளும் ஆண்டவரை இயேசு அங்கே இல்லை என்பதை போய் சொல்ல சொன்னார்கள். இன்றைக்கு சபை எங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது, போய் அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டியது ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடன் என்று சொல்லி ஆண்டவரே மிகுந்த பலத்த சாட்சியாக அந்த சீஷர்கள் எல்லாரும் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:15 சொல்லுகிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சி. ஆண்டவரே, நாங்கள் அப்படி சொல்லத்தக்கதாங்க அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இன்றைக்கு நாங்கள் போய் அமைதியாக நாங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்காதபடி 2 பேருக்காவது நாங்கள் போய் சாட்சி சொல்ல என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு ஆண்டவரை புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.